பாடி ஆட்டம் போட்டு இருக்கிறாங்க. மோசைக்குன்னா பயங்கர கோவம் வருது. அப்போ கோவத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னா, எப்பயுமே சில பேருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னா கையில் என்ன இருக்குதோ அதை தூக்கி எரிஞ்சிருவாங்கல்ல. அவ்வளோ கோவத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியும், டென்ஷனில் என்ன செய்யறோன்னு தெரியாம, அது போல மோசே வந்து கையில் இருந்த கற்பலகையை தூக்கி எரிஞ்சு கீழே போட்டு உடைச்சிட்டாரு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. எப்பயுமே வந்து தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும் போது நம்மளுக்கு கோவம் வந்தாதான் நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறான் அர்த்தம். யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்றுமே தோணலை. யார் என்ன பண்ண எனக்கு என்னன்னு இருந்தால் அது கொஞ்சம் நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனுக்குள்ளே இருக்கிறோன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ அவருக்கு பயங்கர கோவம் வருது. கையில் இருக்க கற்பலகை தேவன் கொடுத்தாரு இல்லையா, 10 கட்டளைகள் எழுதி, அதை கோவத்தில் தூக்கி போட்டு உடைச்சிடுறாரு. அப்போ உடைச்சிட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தானே போனேன். தேவன் இப்படி சொல்லியிருக்காரு, விக்கிரகத்தை கும்பிடவே கூடாது, நீங்கள் எப்படி இந்த பொன் கண்ணுக்குட்டியை வணங்கிட்டு இருக்கீங்க, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்புன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அப்போ ஆரோன்ட்ட கேட்குறாரு, உன்னைய தானே நான் இன்சார்ஜாக வச்சுட்டு போனேன், நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு